இந்த அற்புதமான தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழையப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறது பாத்தீங்கன்னா கௌதம புத்தர். கௌதம புத்தர் பத்தி நம்மளுக்கு நிறைய தெரியும். பத்ரிஜி கௌதம புத்தரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலான விஷயம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் கௌதம புத்தர்னு. இப்ப நம்ம திபெத் மாஸ்டர்ஸ் ஃபாலோ பண்றது புத்த சம்பிரதாயமா அப்படின்னு யோசனை பண்ணுவோம். ஆமா, புத்தர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கௌதம புத்தர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புருஷோத்தமர்களுக்கு புருஷோத்தமர். அவ்வளவு பெரிய மாஸ்டர் தான் புத்தர். ஆஹ் இந்த பூ உலகத்துல பிறப்பதிலேயே ரொம்ப உத்தமர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். புருஷோத்தமர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஞானம், அனுபவம், அவங்களோட சரித்திரம் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கிரேட் மாஸ்டர்ஸ். நம்மளுக்கே தெரியும் புத்தரை பத்தி, பர்டிகுலரா பத்ரிஜி அவரை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. புத்த தத்துவத்தை பத்தி பூர்ணமா நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படி எப்படின்னா, சிம்பிளா எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் சொல்லுவாங்க கிறிஸ்துவர்களுக்கு முன் எப்படி இருந்தது, கிறிஸ்துவுக்கு பின் எப்படி இருந்தது அப்படின்னு தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, புத்தர் பிறப்புக்கு முன் எப்படி இருந்தது எல்லாத்துக்குமே இருந்தது. புத்தர் பிறந்ததுக்கு பின் நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றம் நடந்தது. நிறைய லைஃப் ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த உலகமே ஞான பிரகாசம் அடைஞ்சது. அவ்வளவு நல்லா இருந்தது. வாழ்க்கை நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வாழ்க்கை எல்லாருமே புத்தர் பிறந்தவனே என்ன சொல்லாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தார்த்தர் என்ன சொன்னாங்கன்னா, சித்தார்த்தர் ரொம்ப பெரிய ராஜாவா வருவாரு. அவர் அலெக்சாண்டர் மாதிரி நிறைய நாட்டை ஆழ்வாரு, நிறைய போர்கள் செஞ்சு நிறைய பேர் வருவாரு அப்படின்னு கொஞ்சம் ஜோசியா சொன்னாரு. ஆனே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சித்த மகரிஷி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் சித்தார்த்தனோட அப்பா சுத்தோதனன் அவர்கிட்ட போய் சொன்னாராமா, நீ ரொம்ப இந்த குழந்தை ரொம்ப அற்புதமான குழந்தை அப்படின்னு சொன்னாராமா. ஆனா அவருக்கு இன்னொன்னு தெரிஞ்சதாமா, என்ன அப்படின்னா, புத்தர் பிறப்பதற்கு முன்னாடியே அவரோட வாழ்க்கை முடிஞ்சிருமாமா. அதுவும் அவருக்கு தெரிஞ்சுதாமா. அவரோட அவ்வளவு பெரிய மகரிஷி, அவ்வளவு பெரிய ஞானி. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது. அவர் சொன்னாராமா, ஒரு பெரிய ஞானி வரப்போறாரு, என்ன மாதிரியே யோக புருஷர் வரப்போறாரு, என்னை விட பெரிய யோக புருஷர் வரப்போறாரு. அவர் வளர்ந்து அச்சீவ் ஆகி எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்ய போறார். ஆனா அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாராமா. புத்தர் பத்தி எல்லாமே அவர் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாராமா. ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு புத்தர் வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அவர் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். வாழ்ந்தாரு, செஞ்சாரு, அப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனா அவர் சந்தோஷமா இல்ல, உள்ளுக்குள்ளார ஆனந்தமா இல்ல. ஏதோ ஒரு தேடல் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. அவர் டக்குன்னு விலகி போறது, இப்படியே இருப்பாரு, திடீர்னு போறது, ஒரு மாதிரி யார் கூடயுமே பேசுவாரு, இருப்பாரு. ஆனா ரொம்ப ஆத்மார்த்தமா இல்லை அப்படின்னு ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஏன்னா அவருக்குள்ள ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அப்படிதான் இருந்தாரு. அவருக்கு தான் சொல்லிட்டாரு இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னா, சுத்தோதனன் வயசானவங்களை கண்ணுல அவர் கண்ணுல படாம வச்சிருந்தாரு. பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்தாரு. எதுவுமே தெரியாம அவரோட வாழ்க்கையில முதுமைன்றது தெரியாம பார்த்துட்டு இருந்தாரு. என்ன மாற்றம்ன்றது தெரியாம பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஆஹ் ஆஹ் சுத்தோதனன் ஆஹ் சித்தார்த்தர்கிட்ட எதுவுமே இல்லாம பார்த்து பார்த்து வச்சாரு. ஆனா ஒரு தடவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு தடவை வெளியில தேரோட்டியோட வெளியே போயிடுறாரு. அப்ப தேரோட்டியோட இருக்கும்போது அவர் பாத்துடுறாரு. ஒரு வயதான கிழவரை பாக்குறாரு. அப்புறம் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா, ஒரு இறப்பியும் பாக்குறாரு. தேரோட்டி கிட்ட கேக்குறாரு, என்ன இது இறப்பு, என்ன அப்படின்னா, ஆமா இது எல்லாருக்குமே நடக்குமே, எல்லாருக்குமே இந்த மாதிரிதான் நடக்கும், இது என்ன உங்களுக்கு தெரியாதா, எல்லாருக்குமே வயதான நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களாமா. புத்தருக்கு ஒண்ணுமே புரியலையாமா. என்னடா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாரு. இப்படியா? அதுக்கு பின்னாடியே வரும்போது பாத்தீங்கன்னா,
என்ன பண்ணலாம்? எப்படி இதுல இருந்து அவங்க வந்து முக்தி அடையலாம்? எப்படி இருக்கலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாராமா. அப்ப வந்து பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு சன்னியாசி வந்துட்டு இருந்தாரு. அந்த சன்னியாசி பின்னாடி நெறைய பேர் வந்து சந்தோஷமா அந்த சன்னியாசியோட முகம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அவருக்கு எதுவுமே இல்லங்க. ஆனந்தமா இருந்தாங்க. இவர் தான் யோசனை பண்ணிட்டு இருந்தார். எப்படி இவரு ஆனந்தமா இருக்காரு? எப்படி இந்த மாரி ஆனந்தமா இருக்காரு? அப்படின்னு யோசனை பண்ணாராமா. அப்பதான் வந்து அவர் வந்து புத்தர் வந்துட்டு முக்தி அடையறதுக்கு சில காரணங்கள்லாம் வந்து சொல்லிக் குடுக்குறாரு. அ இந்த மாரி இருந்தா அப்படின்னா, நீ யோசனை முக்தி அடையறதுக்கு இந்த மாரி நீ செய்யணும். நீ அமைதியா இருக்கணும். தியானம் செய்யணும் அப்படின்னு சொன்னாராமா. அது என்ன பண்ணலாம்? எப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியலையாமா. ஆ சரின்னு சொல்லிட்டு, ஆ என்ன பண்ணலாம்? புத்தருக்கு வந்து அடுத்தது அந்த சன்னியாசிக்கு வந்து என்ன விட குரு 2 பேர் இருக்காங்க. அவங்கிட்ட நீ போ அப்படின்னு சொன்னாங்களாமா. சரின்னு சொல்லிட்டு இவரும் அவர் சொன்ன குரு 2 பேர்ட்ட போய் பார்க்குறாங்க. "உத்தகார புத்திரன், ஆலார கலமன்" அப்படின்னு 2 பேர போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியா, முத்திரை, ஆசனம், அப்புறம் ஆ உபவாசம், அந்த மாரி சிரசாசனம், அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இவங்க 2 பேரும் சொல்லிக் குடுக்குறாங்களாமா. முக்தி அடையறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வழி அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்களாமா. அ இதே போல ஆனா அவங்க கிட்ட திருப்தி அடையலையாமா. இதே மாரி 5½ வருஷம். இவங்க வேண்டாம் அவங்க, அவங்க வேண்டாம் இன்னொருத்தங்க. அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வேற வேற இடத்துல போயிட்டே இருந்தாராமா. எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு திருப்தியே கிடைக்கலையாமா. சரி நம்ம உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் இருந்தாங்களாமா. உபவாசம் இருந்தா என்ன நடக்குது? நம்ம அமைதியா உட்கார்ந்து உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு இருந்தா உடல் மெலிந்து போயிடுது. அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அந்த பக்கம் ஒருத்தவங்க வந்து வராங்க. அவங்க வந்து உங்க பேர் சுஜாதா. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? நீ ஏதோ ஒண்ணு கத்துக்கணும்னு நினைக்கிற. ஆனா வந்து அதுக்கு உடல்நல ரொம்ப தெம்பா இருக்கணும் இல்லையா? அப்பதானே இருக்க முடியும். உடல் இருந்தா தானே நீ கத்துக்க முடியும். அதைய விட்டா என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபவாசத்த முடிக்கிறதுக்காக, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பாயாசம் குடுக்குறாங்க. அந்த பாயாசம் குடிச்சவனே வந்து பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்துட்டு குடிச்சவனே தோணுது. ஆமா, இந்த மாரி இருந்தா சரியாகாது இல்லையா? நம்ம வந்து உபவாசம் இருந்தா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்க அவங்க விட்டு போயிடுறாங்க. சரி நம்ம போலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் சேர்ந்து தான் இது எல்லாமே இருக்காங்க. ஆனா அவங்களோட இருந்தா சரியாகலையே! அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து தனியா கிளம்பிடுறாரு. அ என்ன பண்றது? அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு, திடீர்னு அவர் அத குடிச்சுட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. மனசு அமைதியா இருக்கும்போது, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அ நம்ம குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ குழந்தைங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அ குழந்தை மாரி நம்ம குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன குழந்தையில இருக்கும்போதே, 3 ஐ ஆக்டிவேஷன் நடக்கும் அவங்களுக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க. அந்த சின்ன குழந்தையில இருக்கும்போது சொல்லுவாங்க. "அம்மா எனக்கு தாத்தா தெரிஞ்சாரு. எனக்கு பாட்டி தெரிஞ்சாங்க." அ வேற யாராச்சும் சொல்லுவாங்க. "என்ன நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் கிடையாது. உனக்கு எங்க அப்பா தெரியுது. அத அவங்களலாம் பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அவங்க கண்களுக்கு தெரியும். ஏன்னா, அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு 3ஆம் கண் விழிப்பு நிலையோட இருக்கும். அதனால அவங்களுக்கு எல்லா மாஸ்டர்ஸும் தெரிவாங்க. சோ அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, புத்தர் அமைதியா இருக்காரு. அவருக்குள்ள இருக்கிற 3 ஐ மாஸ்டர் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்காங்க இல்லையா? நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு 3 ஐ இருந்தது. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம், நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில வந்தவுனே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் கண் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன ஆகுது? நம்மளுக்கு இருக்கிற அந்த 3ஆம் கண்ணி தெரியாம போயிடுதுனால, நம்ம விட்டுடுறோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆ சகஜமான மூச்சு விட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க குழந்தைகளோட நினைவு அவங்களுக்கு ஞாபகம் வருது. குழந்தையா இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சது? எந்த மாரிலாம் தெரிஞ்சது? நம்மளுக்கு புரிஞ்சது இல்லையா? அப்படின்னு அவன் அமைதியா இருக்கும்போது, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தோணுது. அதுக்கு குழந்தையா இருக்கும்போது எதனா செஞ்சாங்களா? குழந்தைகள் உபவாசம் இருந்தாங்களா? சிரசாசனம் ஏதோ ஒண்ணு செஞ்சாங்களா? கிடையாது. ஆனா குழந்தையா இருக்கும்போது இவர் அந்த மைண்ட் சைலன்ட்டா இருக்கும்போது, அந்த குழந்தை நிலைக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியுது. இந்த மாரி நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா? நம்மளோட இதெல்லாம் தெரிஞ்சது. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சைலண்ட் ஆகாரு. அமைதியா இருக்காரு.
ஆஹ் அமைதியா இருக்கும்போது அப்பதான் உங்களுக்கு தெரியுது. ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து புரியுது. ஓ! நம்ம வந்து நம்ம சகஜமான சுவாசத்துல இருந்தாவே போதும் அப்படின்னு தெரியுது. அதுதான் வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சது. நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க சர்ச் கிறிஸ்டியன்ல சொல்லுவாங்க. அன்லெஸ் யூ பிகம் எ சைல்ட் யூ கான்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ குழந்தையா மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து நீ கடவுளை அடையலாம் அப்படின்னு வந்து. இது எப்படி அப்படின்னா, இது புத்தர் சொன்னதுதான். இயேசு மூலியமா நெறைய பேருக்கு நெறைய இடங்கள்ல அது பிரச்சாரமாச்சு. இது புத்தர் சொன்னதுதான். நம்ம குழந்தையா மாறிட்டோம்னா, நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சோ, ஆ உடனே வந்துட்டு அந்த பாயாசம் குடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா, அமைதியாகுறாரு. அப்படியே சைலன்ட்டா உட்கார்றாரு. அவர் பாட்டுக்கு மணிக்கணக்கா உட்கார்ந்துடுறாரு. அந்த இடத்துலலாம் அவருக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் 2 1/2 மணி நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் பாக்குறாங்க. ஆ நெறைய நேரம் உட்கார்ந்துக்கிறாரு. ஆ அப்ப வந்து 3 ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாமம் வந்து பாத்தீங்கன்னா 2 1/2 மணி நேரம். அந்த அமைதியா உட்கார்ந்தும்போது, அந்த 2 1/2 மணி நேரம் அந்த ஜாமத்துல உட்கார்ந்துடுறாரு. அப்ப உட்காரும்போது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பாஸ்ட் லைஃப். நான் என்ன மாரிலாம் வாழ்க்கை வாழ்ந்தேன். நான் என்ன மாரிலாம் இருந்தேன். அப்படின்னு இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இப்படியெல்லாம் என்னோட வாழ்க்கை இருந்தது. என்னென்ன மாரிலாம் இருந்தேன். ஆணா இருந்தேன், பெண்ணா இருந்தேன், ஆ ஏழையா இருந்தேன், பணக்காரனா இருந்தேன். நெறைய பிறவிகள் நான் எடுத்தேன். நான் நெறைய விஷயங்கள்ல நான் வந்து இருந்தேன். நான் எப்படியெல்லாம் என்ன பணக்காரர், ஏழை, பக்கத்து வீட்டுக்காரர், ஒரு ஆண், ஒரு பெண், எந்த இடத்துல ஊர்ல இருந்தேன், எந்த மாரிலாம் வாழ்க்கையில இருந்தேன். எல்லாமே அவருக்கு ஒண்ணொண்ணா தெரிய ஆரம்பிச்சது. அந்த இடத்துல ஒண்ணொண்ணா அவருக்கு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த 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 இடத்துல உட்கார்ந்தோனே, ஒண்ணுமே பண்ணாம சுவாசத்துல உட்காரும்போது அவருக்கு எல்லாமே தெரிய அடுத்த 2 1/2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆ என்ன காரியம் செஞ்சா, என்ன பலன் கிடைக்கும்னு அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் என்ன செஞ்சா நான் ஆனந்தமா இருக்கேன். என்ன காரியம் செஞ்சா நான் துக்கத்துல இருக்கேன். நான் என்ன செயல் செஞ்சா நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன செயல் செஞ்சா நான் வந்து கஷ்டத்துல இருக்கேன். அந்த மாரி வந்து அவருக்கு ஒண்ணொண்ணா தெரிய ஆரம்பிச்சது. நான் என்ன மாரி இருந்தா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லவனா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன். நான் தீயவனா இருக்கும்போது கஷ்டப்படுறேன். நான் நல்ல விஷயங்கள் செய்யும்போது நான் சந்தோஷமா இருக்கேன். இதுவே நான் தீய செயல்கள் செய்யும்போது நான் கஷ்டப்படுறேன். அப்படின்றது அவருக்கு ஒவ்வொரு விஷயமுமே வந்து அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து அவர் ஆண், பெண் தெரிய ஆரம்பிச்சது. அடுத்த லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன செயல்கள் செஞ்சா இந்த மாரி நடக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபைனலா அடுத்தது 3ஆம் ஜாமம். ஃபர்ஸ்ட் 2 1/2 மணி நேரம் அது தெரிஞ்சது. அடுத்த 2 1/2 மணி நேரம் அவரோட செயல்கள் தெரிஞ்சது. அடுத்த 3 1/2 மணி நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட 3ஆம் கண். தேர்ட் ஐ விஷன் வந்து அவருக்கு பெர்ஃபெக்ட்டா எல்லாமே தெரிஞ்சு, அந்த இதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா, நான் என்ன மாரி கோரிக்கை இருக்கணும்? நான் என்ன மாரி கர்மா செய்யணும்? நான் என்ன மாரி வாழ்க்கை முறை நான் வாழணும்? நான் எப்படி நான் இருக்கணும்? நான் எதுல ஸ்ரத்தையா இருக்கணும்? நான் எதுல கவனம் செய்யணும்? அப்புறம் அவருக்கு தெரிஞ்சது நான் தியானம் செஞ்சேன். என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் தியானம் செஞ்சுட்டு இருக்கேன். அது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது. அந்த 5 1/2 வருஷமோட தவிப்பு அவருக்கு எல்லாமே முடிவுக்கு வந்தது. எதுவுமே செய்யாம அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணொண்ணா தெரிய ஆரம்பிச்சது. எப்படி? அமைதியா உட்கார்ந்து அவர் சுவாசத்த கவனிக்க ஆரம்பிச்சார். அது ஒண்ணுமே மட்டும் தான் செஞ்சாங்க மாஸ்டர். அதுலயே வந்து அவருக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. சோ அந்த அளவுக்கு அவரு சூப்பரா இருந்தாரு. ஒண்ணொண்ணா தெரிய ஆரம்பிச்சாரு. ஆ எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப உடனே அவர் யோசனை பண்றாரு. ஓ! நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன மாரி வாழ்க்கை வாழணும்? எப்படி செய்யணும்? எப்படி ஸ்ரத்தையா இருக்கணும்? எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. உடனே அவரு என்ன செய்யணும்னு யோசனை பண்றாரு. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து மாஸ்டர் சூக்ஷ்மமான மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு தெரிவாங்க இல்லையா? நம்மளுக்கே தியானத்துல நெறைய மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு தென்படுவாங்க. அவங்களுக்கு வந்து அப்பதான் அந்த மாஸ்டர்ஸ் தெரியுறாங்க அவங்களுக்கு. மாஸ்டர் தெரிஞ்சவங்கள அவங்கள ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ந நீ வந்து இது எல்லாத்துக்குமே சொல்லிக் குடு" அப்படின்னு சொல்றாராமா. இவரு வந்து யோசனை பண்றாராமா. நான் யாருக்கு சொல்லிக் குடுக்கறது? எப்படி சொல்லிக் குடுக்கறது? ஆ எத்தன பேருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப அவங்க மாஸ்டர் சொல்றாங்களாமா.
நீ வந்து 1,00,000 பேர்ல போய் பார்த்தா அதுல ஒருத்தராச்சும் கிடைக்க மாட்டாரா? நீ போய் செய். நீ போய் சொல்லு. உன்ன மாரி ஒரு ஆள் கண்டிப்பா கிடைப்பாங்க. நீ வந்து தீர்க்கமா போ. அப்படின்னு அவங்களோட ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் வந்து அவருக்கு கைட் பண்றாரு. ஓகே. யாருக்காச்சும் சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களோட மாஸ்டர் யாருக்கு சொல்லிக் குடுக்கலாம்? அப்படின்னு கண்கள மூடிட்டு அவங்க வந்து அவங்க மாஸ்டர்ஸ பாக்குறாங்க. அவங்க தானே ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து அந்த ஆ சு இதெல்லாம் ஆசனாஸ்லாம் சொல்லிக் குடுக்குறது. சரி அவங்களுக்கு நம்ம போய் சொல்லிக் குடுக்கலாம். அப்படின்னு யோசனை பண்றார் அலார கமலன். புத்தகார புத் அ ஒத்துக்கராமபுத்திரன் அவங்கள போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க 2 பேருமே வந்து அவங்க உடல வந்து நீட்டிட்டாங்க. அவங்க வந்து செய்யல. அடுத்தது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அ அ அந்த 2 பேர் இவங்க மாஸ்டர்ஸ் போய் கத்துக்கிறாங்க அவங்கலாம். கூடவே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. இவங்கள விட்டுட்டாங்க. அடுத்தது இவங்க ஃப்ரெண்ட்ஸ யோசனை பண்றாங்க. எப்படி நம்ம எங்க போய் பார்க்கலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ? நம்ம அடுத்தது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுக்கலாமா? என்ன பண்ணலாம்? இல்ல அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம ஹிமாலயா போயிடலாமா? நம்ம போய் நம்ம செய்யலாமா? அப்படின்னு யோசனை பண்றாரு. நம்ம என்ன பண்ணலாம்? ஆனா, அடுத்த நொடியே வந்துட்டு யாருக்கு சொல்லிக் குடுக்கலாம்ன்னு யோசனை பண்றாரு. அதேதான். அந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யாருக்கு சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு புத்தர் அந்த இடத்துல எண்ணம் வந்தது இல்லையா? யாருக்கு சொல்லிக் குடுக்கலாம்? அப்ப அவங்க மாஸ்டர்ஸ பார்க்குறாங்க. அதே போல தான் வந்து நம்மளோட மாஸ்டர் பத்ரிஜிக்கும் வந்து 1979ல இந்த தியானம் புடிச்ச உடனே கண்கள மூடிட்டு யோசனை பண்றாரு. யாருக்கு சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ சொல்லிக் குடுக்கலான்றதுக்கு முன்னாடி டக்குன்னு அவருக்கு என்ன மனசுல உதிச்சது பார்த்தீங்கன்னா, நம்ம இமயமலை போயிடலாம் அப்படின்னு அவர் யோசனை பண்றாரு. தியானம் வந்து நம்ம இமயமலையில போய் உட்கார்ந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்றாரு. யோசனை பண்ண ஒரு நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இம்மீடியட்டா தோணுன அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இமயமலையில போய் என்ன பண்ண போறேன்? அங்க போய் நம்ம வந்து முக்தி அடையணும்னு நெனைச்சோம். தியானம் கடக்கணும்னு நெனைச்சோம். அதுதான் எனக்கு இங்கேயே கிடைச்சிருச்சே! அந்த தியானம் எனக்கு இங்கேயே கிடைச்சிருச்சே! நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நொடியே வந்து பார்த்தீங்கன்னா, இமயமலை போயிட்டு உடனே நம்ம பத்ரிஜி வந்துட்டாரு. நான் என்ன செய்யணும்? எனக்கு கிடைச்ச இந்த ஞானம், இந்த தியானம் எல்லாருக்கும் நான் சொல்லிக் குடுக்கணும். அதுதான் நான் செய்யணும். அதனால வந்துட்டு டக்குனு ஒரு நொடியிலேயே இவங்களுக்கு தியானம் கிடைச்சு சில நிமிடங்கள்லயே வந்து இமயமலை போயிட்டு இங்க வந்துட்டு, இங்க வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தியானம் சொல்லிக் குடுக்கலாம். நான் சொல்லிக் குடுக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா முடிவெடுக்கிறார். அந்த ஒரு நிமிடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இமயமலை போணும் அப்படின்றத முடிச்சுட்டு, இங்க நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு வந்துடுறாரு. அதே போல தான் வந்து நம்ம கௌதம புத்தர் வந்து எல்லாருக்குமே போதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாருக்குமே சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம புத்தர் ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கடவுள்மார்கள் தான். அற்புதமான மனிதர்கள் தான். நம்ம இதுல இருக்கிறவங்க எல்லாருமே அதுதான் வந்துட்டு. நம்ம வந்து புத்தர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்த தியானம் வேணும். நம்மளுக்கு ஆழ்ந்த தீட்சை வேணும். அப்பதான் நம்மளுக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு எந்த தடை வந்தாலுமே வந்து யாரையுமே கண்டுக்காம வந்து நம்ம புத்தர் மாரியே நம்மளும் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். அப்பதான் வந்து கௌதம புத்தருக்கு வந்து 3ஆம் கண் தெரிஞ்சது இல்லீங்களா? அதே போல வந்து நம்மளுக்கும் தெரியும். கௌதம புத்தர் அடுத்தது என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆ புத்தர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அடுத்தது நம்ம 2 நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த குரு கிட்ட போய் கத்துக்கிட்டோம். அவங்களுக்கு விடை தெரியல. நம்ம 5 நண்பர்கள் வந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கலாமே! அவங்களுக்கு நம்ம இது சொல்லிக் குடுக்கலாமே! அப்படின்னு யோசனை பண்றாரு. யோசனை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கண்கள மூடிக்கிறாங்க. யோசனை பண்ண பார்த்தா, அவங்க வந்து அ சாரநாத் அப்படின்ற இடத்துல அவங்க இருக்காங்க. இவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கயா. கயால இவங்க இருக்கிறாரு. அவங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சாரநாத்ல இருக்காங்க. சோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோ நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அவங்க வந்து அ ஆ இங்கேருந்து கயால இருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 250 கிலோமீட்டர் வருது. 250 கிலோமீட்டர் கடந்து கஷ்டப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அங்க போறாரு. அங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தவுனே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் நடந்து போறாரு. போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ பாக்குறாங்க. பக்கத்துல போக போக வந்து பாத்தீங்கன்னா,
ரொம்ப ஆனந்தமா இருக்கு அவருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு. அவங்களுக்கே தெரியாம அப்படி ஒரு ஆனந்தம் அவங்க மனசுக்குள்ள புதருக்குள்ள வருது. அவங்கள போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே வந்து விஷயம் சொல்றாரு. நம்ம புதர் வந்துட்டு எல்லாருக்குமே சொல்லிக் குடுக்குற அங்கதான் பக்கத்துல போறாரு. பார்த்தவங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆனந்தம். பார்த்தவொன்னே வந்து அவங்க வந்து எப்படி கூப்பிடுவாங்க? சித்தார்த்தர். சித்தார்த்தா" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவரு வந்து அ அ இவன் வந்து உடனே என்ன சொல்வாரு பார்த்தீங்கன்னா, "நான் சித்தார்த்தர் இல்ல. உடனே வந்து என்ன புத்தர்ன்னு கூப்பிடுங்க. கௌதம புத்தர்ன்னு கூப்பிடுங்க. ஆ புத்தர் கூப்பிடுங்க" அப்படின்னு சொன்னாராமா. அவங்க என்னன்னு யோசனை பண்ணாரா, ஆமா. என்ன இனிமேல் சித்தார்த்தன்னு கூப்பிடாதீங்க. புத்தர். சோ, அ புத்தர் ஃபர்ஸ்ட் வந்து சரி செய்த ஞானம் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் செஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்ஷேத்திரத்த சரி செய்றது. அவரு ஃபர்ஸ்ட் செஞ்ச விஷயமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்ஷேத்திரத்த சரி செய்றது. அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சாரு. சோ நம்மளுக்கும் வந்து சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாக்ஷேத்திரத்த சரி செய்யணும். எப்பயுமே நம்ம சரி செய்யணும். உடனே வந்து இவங்க சொல்றாங்க, வாங்க ஆ உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கிறாரு. அவங்கள வந்துட்டு. உட்கார வச்சுட்டு, "நீங்களும் கண்கள மூடிட்டு உட்காருங்க." அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே சொல்றாங்க. அந்த கண்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்தன்னு சொல்றாங்க. "அமைதியா உட்காருங்க. உங்க சுவாசத்த கவனிங்க. இது பேரு ஆனாபானாசதி அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு சொல்றாங்க. ஆனான்னா உள்ளிழுக்கும் மூச்சு. அபானானா வெளிய விடுற மூச்சு. 2யும் சேர்த்து ஒருங்கிணைந்து செய்யுங்க. ஆனாபானாசதி. கண்கள மூடிட்டு, உங்க சுவாசத்து மேல அந்த கவனம் வைங்க. அப்படின்னு அப்பதான் வந்து புத்தர் அவங்க 5 பேருக்குமே அந்த இடத்துல ஆனாபானாசதி தியானம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அதே போலதான் அவங்க 5 பேரும் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அவங்களுக்கும் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ஒரு 2 1/2 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச உடனே அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 3 ஐ ஓப்பன் ஆகுது. நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அப்பதான் அவங்க ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல. ஆஹா! எத்தன பெரிய விஷயம் வந்துட்டு அவங்க நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க புத்தர்கிட்ட. எனக்கு அப்படி தெரிஞ்சது, இப்படி தெரிஞ்சது, பாஸ்ட் லைஃப் தெரிஞ்சது, எல்லாமே தெரிஞ்சது. அப்படின்ற ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆ 3 ஐ ஓப்பன் ஆகி அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ, நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் செஞ்சோம். நெறைய நேரம் தியானம் செஞ்சோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 3ஆம் கண் திறக்கும். நம்மளுக்கு திறக்கும். நம்மளும் வந்து நம்மளோட வாழ்க்கைய ஆனந்தமா இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ, நம்ம வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சொர்க்கம் மாரி இருந்தது நம்மளுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த வாழ்க்கை நம்மளுக்கே தெரியும் இல்லையா? இந்த 3 வயசு குழந்தைங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அவங்கள லைஃப் வந்து ரொம்ப அ ஆனந்தமா இருக்கும் இல்லைங்களா? சொர்க்கமா இருக்கும் உங்களுக்கு. ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த குழந்தைங்க. பட் ஆனா அது என்ன ஆகுது? வளர்ந்து வளர்ந்து ஆனவுனே அந்த சந்தோஷம் போயிடுது. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து திருப்பியும் அந்த ஆனந்தம், அந்த சொர்க்கம் நம்மளுக்கு பாரடைஸ் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ ஆ இந்த தியானம் மட்டுமே. நம்ம ஆனாபானாசதி தியானம். இது செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அந்த சொர்க்கம் பாரடைஸ் இஸ் ரீகெயின்ட் அப்படின்னு சொல்லலாம். பத்ரிஜி அப்படிதான் சொல்றாரு. பாரடைஸ் இஸ் ரீகெயின்ட். ஸோ நம்மளுக்கு திருப்பியும் நம்ம சொர்க்கம் நம்ம கிட்ட வந்துரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பத்ரிஜி வந்து பத்ரிஜி குடுத்த இந்த தியானம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த போன சொர்க்கம் நம்மளுக்கு கிடைச்சிரும் நம்மளுக்கு. நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஸோ, ஆம் இது ஃபர்ஸ்ட் பகுதி நம்மளுக்கு தெரிஞ்ச புதிர் விஷயத்த நான் சொல்ல. இன்னும் சில இத வந்து நாளைக்கு நான் சொல்லல. நாளைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ, நம்ம வாழ்க்கையில நம்மள இந்த ஆனாபானாசதி தியானம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அது நம்மளுக்கே நெறைய பேருக்கு தெரியும் மாஸ்டர். இந்த தியானம் நம்ம ரெகுலரா ரொம்ப நம்மளுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அதிகமான எண்ணங்கள் வரும். தியானம் செய்ய செய்ய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணங்கள் குறைஞ்சு நெறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்தவுனே பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் நமக்குள்ள நடக்கும். நம்ம வந்து நம்மளோட
இன்னொருட கனெக்ட் நம்ம சுவாசத்தை கிடைக்கும் போது நம்ம நம்ம வந்து 3ஆம் கண் நம்மளுக்கு தெரியும்னு நம்ம இன்னொருட கனெக்ட் ஆகும். நம்மளுக்கே நம்ம பெரிய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிரும். நம்ம என்ன தப்பு பண்றோம்? எந்த இடத்துல நம்ம மாத்திக்கணும்? முக்கியமான விஷயம் பத்ரிஜி சொன்ன அதே முக்கியமான விஷயம் வந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வாக் க்ஷேத்திரத்த சரி செய்யணும். நம்ம வந்துட்டு நம்ம சரியான வார்த்தைகள பேசணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்த கவனிச்சு செய்யணும். நம்ம வந்து சும்மா ஏனோ தானோன்னு பேசக்கூடாது. ரொம்ப கரெக்ட்டான விஷயங்களே பேசணும். தேவையில்லாத விஷயங்கள பேசக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் சித்தார்த்தர் வந்து புத்தரா மாறினவுனே செஞ்ச ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? வாக்ஷேத்திரம். அதேதான் பத்ரிஜியும் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. வாக்ஷேத்திரம் தான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து வாக்ஷேத்திரத்த கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணணும். அத செஞ்சாவே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்ல மாஸ்டர்ஸ். நம்ம சரியான வார்த்தை பேசுவோம். தேவையில்லாதத பேச மாட்டோம். உள்ளுக்குள்ள எதுனா எண்ணங்கள் வந்தா கூட, ஐயோ! இது நான் பேசக்கூடாது. நம்ம வாக்ஷேத்திரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு எந்த மாரி வந்தாலும், நான் இத பேசக்கூடாது. வாக்ஷேத்திரத்தினால தான் நெறைய விஷயங்கள் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒண்ணு பேச, எதிர்த்துல மக்கள் நம்ம எதிர்த்த இருக்கிறவங்களுக்கு பேச, இல்ல நம்ம பேசுற வார்த்தை நம்மளுக்கு துன்பப்படும். அவங்களுக்கு கஷ்டத்த குடுக்கும். இல்ல சண்டை வளர்க்கும். இல்ல தேவை விஷயங்கள் அல்லாத வளர்க்கும். நெறைய பேசும்போது எரிச்சல் அடையும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாக் சேத்திரத்துல தான் நம்மளுக்கு அடக்கம். ஸோ இந்த தியானம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வாக் சேத்திரத்துல ரொம்ப அற்புதமா நம்ம சரி செய்ய முடியும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தியானம் செஞ்சுட்டு ஆனாபானாசதி தியானம் நம்ம ஃபாலோ நம்மளுக்கு அழகா பத்ரிஜி ரொம்ப அற்புதமான தியானம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. பத்ரிஜி கிடைச்ச உடனே சொல்ல குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பத்ரிஜி சொன்ன வார்த்தையும் அதேதான். ஏ தெரிஞ்சா ஏ சொல்லிக் குடு. பி தெரிஞ்சா பி சொல்லிக் குடு. அதேதான் பத்ரிஜி பண்ணாரு. நம்மளும் அதேதான். நம்மளும் அதேதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தியானம் தெரிஞ்ச உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சோனே, நம்மளும் நெறைய பேருக்கு பகிர்ந்துக்க ஆரம்பிச்சுட்டோம். ஆ ஸோ வி ஆர் கிரேட் மாஸ்டர்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கும், மகாதாஜிக்கும், பழனி பிரசாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ்.